உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நாங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் வீடியோ எடுக்க, அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ புதுசாக வந்து இந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாங்க பார்க்கலாம், ஒன்று ஒன்றா காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோனை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லா வீடியோஸும் எடுத்துருக்கோம் இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் நாங்கள் எந்த வீடியோவுமே கேமரா யூஸ் பண்ணி எடுத்ததில்லை. ஸோ அதனால் ஃபோனே நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் நல்லா போட முடியும். இதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நம்ம பிக்சர்ஸ் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு, தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு, அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு மொபைல் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்படி நம்ம கையில் இப்படி பிடிச்சி அப்படியே தான் நம்ம கேமராமேன் ஆனந்த் எடுப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு வீடியோக்கு கையில் பிடிக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி ஸ்டாண்டு கூட நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து போய் எதாவது சமையல் பண்ண போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது காட்ட போகிறாங்க, பேச போகிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபோன் போதும். கையை ஓரளவுக்கு ஸ்டேபிளாக பிடிச்சிக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டே நம்ம வந்து வீடியோவே எடுத்துடலாம். ஸோ அதனால் வேறு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே வேண்டாம். ஸோ அப்படியே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ எங்ககிட்ட மைக்கும் இல்லை. ஸோ அதனால் மைக்கே இல்லாமல் வெறும் ஒரே ஒரு ஃபோன் வச்சு அப்படி தான் நாங்கள் வீடியோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருந்தீங்க, மைக் வேணும், மைக் இல்லை, சவுண்டு கேட்கல அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து சவுண்டு ஏற்றணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு விஷயமா ஒரு ஃபோன் எப்பவுமே எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ முதல் விஷயமா யூடியூபுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மைக் வாங்கினோம். ஸோ அப்போ தான் வந்து இந்த போயா மைக் இப்படி வாங்கணும். ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக் வாங்கும் போது வயர்லெஸ் மைக் வாங்கணும். ஸோ வயர்டு மைக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண முடியாது. நம்ம வந்து சமைக்கும் போது இங்கே போவோம், அங்கே போவோம், ஏதாவது பாத்திரம் எடுப்போம், தண்ணி எடுப்போம். ஸோ அப்படி மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது. ஒயர் நமக்கு ரொம்ப பெருசாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். நம்ம அதே சமயத்தில் வந்து வெளியே போனாலும் இதை எடுக்க முடியும். ஸோ இது வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி 2 பீஸில் வரும். ஸோ ஒருத்தர் வந்து அந்த ஃபோனில் இந்த இதை மாட்டிப்பாங்க, இன்னொருத்தவங்க இதை கையில் வச்சுப்பாங்க. ஸோ இதை கையில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் மாட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இதோடைய பேட்ரி உடைய விஷயங்கள் எவ்வளோ நாளைக்கு வருது, சீக்கிரம் போயிடுது, அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சவுண்ட் நல்லா கேட்கல அப்படின்றதுக்காக தான் வந்து நெக்ஸ்ட் விஷயமா இதே மாதிரி மைக்கு. ஸோ ரோட் மைக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக்கில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் குவாலிட்டி, நல்ல சவுண்டு கொஞ்சம் நல்லாவே கேட்குது. ஸோ இந்த ரோடு மைக்கு இதுவும் வந்து 2 பீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இதை வந்து கரெக்ட் பண்ணாமல் கையில் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த ஃபோன்லேயும் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா, அதனால் கையில் வச்சு காட்டுறேன். பட் யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு குண்டு பீஸை வந்து நான் இப்போ ஏதாவது ட்ரௌசர்ஸ் போடுறதுனா அதில் வந்து மாட்டிப்பேன் இந்த பீஸை. இந்த ஒயரை வந்து நான் இப்படி டாப்குள்ளே எடுத்து வந்து இங்கே பின் பண்ணிப்பேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அதுக்குள்ள ஒரு கிளிப் கொடுத்துருப்பாங்க. இப்படி நம்ம பின் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வாய்ஸ் பேசும் போதே அது வந்து ஈஸியாக ரெக்கார்ட் ஆகும். அதனால் ரொம்ப குட்டியோண்டு இங்கே இருக்கிறதுனால நம்ம அவ்வளோ நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒயரை ஃபுல்லாக வராமல் ஒயரை நம்ம உள்ளே கொடுத்து எடுத்தோம்னா ஸோ கொஞ்சோண்டு தான் வந்து நமக்கு வெளியே தெரியும். சில பேர் சைடில் கூட மாட்டிருப்பாங்க. அதனால் ஒரு முடி மறைக்காமல் இருந்துச்சுன்னா வாய்ஸ் வந்து ஈஸியாக அதுக்கு போகும். ஸோ நல்லா கேட்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி மைக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுடைய வீடியோவோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு பீஸ் இதோடைய வீடியோ வந்து ஆனந்திக்கிட்ட இருக்குது. இந்த வீடியோ எடுத்து முடித்தோன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த 2 பீஸ் இதில் எப்படி 2 பீஸ் இருக்கோ அதே மாதிரி அதில் ஒன்று ரிசீவ் ஆகும். இதில் வந்து வரதுக்காக இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு ரொம்ப நேரமாக அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருந்தால் அப்புறமா கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஆகும். ரொம்ப நேரம் வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. பெரிய பெரிய வீடியோஸ்லாம் நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது ப்ராப்ளம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரே வந்து பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு எங்கேயாவது அசையாமல் வைக்கிறதுக்கு இனிஷியலாக நீங்கள் அப்படி கூட வைக்கலாம். 4-5 புக்ஸ் எப்பவுமே ஹைட் ஏற்றுறதுக்காக வச்சுட்டு சாஞ்சி வைக்கிற மாதிரி கூட நாங்கள் எடுப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ பேசிக்கான ஐடியா சொல்கிறேன். பட் ஆனால் இதெல்லாம் டீட்டெயிலாக மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே ஆனந்த் தான். ஸோ ஆனந்தை கூப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நாங்கள் வந்து சேனல் ஆரம்பித்தப்போ என்ன எக்யூப்மெண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 2 எக்யூப்மெண்ட் தான். என்னடா ஒரே ஒரு ஃபோனை காட்டிட்டு 2 எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறானே நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த ஃபோன் அண்ட் இந்த கை இது 2 தான் வந்து எங்களோட எக்யூப்மெண்ட்டாக இருந்துச்சு. எங்ககிட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100 வீடியோ வரைக்கும் வந்துட்டு எங்ககிட்ட ட்ரைபாட் ஸ்டாண்ட் கிடையாது, மைக் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபோன் மட்டும் தான் இருந்துச்சு. பெரிய ஃபோன் கூட கிடையாது. ஒரு குட்டி ஃபோன் வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோனில் தான் எடிட் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம்னு நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரைபாட் வாங்குறதுக்காக வந்து நிறைய பேர் டிலே பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ட்ரைபாட் இல்லாமல் தான் வந்து முதல்ல எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போயும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் ட்ரைபாட் இல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் தனியாக வீடியோஸ் எடுத்துக்கும் போது கூட வந்துட்டு ஒரு புக் ஷெல்ஃப்லையோ இல்லை ஒரு 4-5 புக்ஸ் அடுக்கி வச்சுட்டோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்கள் ட்ரைபாட் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஒரு டேபிள்லையோ சேர்லையோ நீங்கள் புக்ஸை செட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு ஃபோனை வந்து அங்கே நிறுத்திட்டு நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன். ஸோ தான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நாங்கள் மைக் வாங்கினப்போ வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் வந்து முதல்ல கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லெவாலியர் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெவாலியர், அதாவது சின்னதாக இருக்கிற இந்த மைக் வந்து நம்ம கழுத்தில் மாட்டிக்கலாம். இங்கே ஒரு கிளிப் ஆன் இருக்கும், இது பேர் வந்து லெவாலியர் மைக்குன்னு இருக்கும். அது தவிர இந்த மாதிரி மைக்ஸ் வந்து கண்டென்சர் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த ரெண்டு மைக்லேயுமே வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டுத்துலையுமே வந்துட்டு இந்த 2 ரிங் தான் இருக்கும். பிளாக் கலர் ரிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த கனெக்டரில், இது வந்து 2 ரிங்ஸ் தான் இருக்கும். இதே நீங்கள் ஒரு நார்மல் இயர்ஃபோன், அதாவது நம்ம பாட்டு கேட்கறதுக்கும் நம்ம நார்மலாக ஹெட்செட் போட்டுட்டு ஃபோன் பேசுறதுக்கும் இருக்கிற அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 ரிங்ஸ் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த டிஃபரன்ஸ் காட்டுறேன். இந்த லெவாலியர் மைக்குக்கும் இந்த நார்மல் ஹெட்செட்டில் இருக்கிற, இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிற இந்த ஒயிட் வந்து நார்மலாக நம்ம ஃபோனில் பாட்டு கேட்கறதுக்கும் நம்ம வந்துட்டு ஃபோன் பேசுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் ஹெட்செட். ஸ்பெஷலாக வீடியோ ரெக்கார்டிங்க்குன்னு வர லெவாலியர் மைக் ஆகட்டும், கண்டென்சர் மைக் ஆகட்டும், அதுக்கான இது வந்து இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கிறது 2 ரிங் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒயிட்டில் இருக்கிறது வந்து TRRS அப்படிம்பாங்க, இந்த லெஃப்டில் இருக்கிறது வந்து TRS கனெக்டர் அப்படிம்பாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இதில் வந்து பாட்டும் கேட்கலாம், நம்ம பேசவும் செய்யலாம். 2-in-1 டியூவல் பர்பஸ்க்கு. இது வந்து ஒன்லி ஃபார் ஆடியோ ரெக்கார்டிங், அதாவது நம்ம வந்து இதில் வழியாக பாட்டு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆகும்னா சில ஃபோன்ஸில் வந்துட்டு இந்த கனெக்டர் நீங்கள் நேரடியாக நீங்கள் அந்த ஃபோனோட சாக்கெட்டில் சொருகுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டு கேட்கறதுக்கு, அதாவது ரெக்கார்ட் பண்ண முடியாது. இதில் வந்துட்டு ஆடியோ வந்து ஃப்ளோ ஆகாது, ஏன்னா அது வந்து செப்பரேட்டர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்கெட், அதாவது 3.5mm சாக்கெட்டில் வந்துட்டு நம்ம இதை சொருவி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும், ஸ்பெஷலிஸ்ட் மைக்ரோஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து தனியாக ஒரு செப்பரேட்டர் வாங்கணும். ஸோ அந்த செப்பரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து அதில் 3 ரிங் இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி. இன்னொரு சைடில் வந்துட்டு இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு இதில் வந்துட்டு அந்த மைக்கான படம் போட்டிருக்காங்க, இன்னொரு இதில் வந்துட்டு அந்த இயர்ஃபோனுக்கான படம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சவுண்ட் அண்ட் அதாவது நம்ம பேசுறதையும் நம்ம கேட்கறதையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடை வந்து நம்ம நார்மலாக ஃபோனில் சொருகிட்டு இந்த மைக் படம் போட்டிருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த டிஆர்எஸ் கனெக்டரை வந்து நம்ம சொருகணும். அப்போ தான் நமக்கு ஆடியோ கேட்கும். நிறைய பேர் இந்த மாதிரி மைக்கை வந்து நேரடியாக சொருகிருப்பாங்க. எனக்கு மைக் சொருவிட்டும் எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கு வந்து மைக் ஒர்க் ஆக மாட்டேங்குதுலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இந்த மைக்கை ஃபஸ்ட் டைம் வாங்கினப்போ வந்து நானும் இதை கற்றுக்கிட்டேன். அப்போ அதை ரிவ்யூவில் பார்த்தப்போ வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க மைக்கை, ஏன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணோம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது நானும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பரவாயில்ல, தெரியலன்னா வந்து இந்த விஷயம் சொல்கிறேன். இது வந்து இந்த மாதிரி லெவாலியர் மைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கண்டென்சர் மைக், இது பேர் கண்டென்சர் மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டென்சர் மைக்குக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணாதான் கண்டென்சர் மைக்ஸும் ஒர்க் ஆகும். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒருவேளை எங்களை மாதிரி ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஐஃபோனுக்கு வந்து தனியாக வந்து லைட்னிங், புதுசாக வர ஐஃபோனுக்கு வந்து லைட்னிங் கனெக்டர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்னிங் கனெக்டர் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ஹெட்செட் சாக்கெட்டில் உங்களுடைய டிஆர்ஆர்எஸ் கனெக்டரை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு நம்ம மைக்கை யூஸ் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஐஃபோனில் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு லெவாலியர் மைக் ஆகட்டும் சரி, கண்டென்சர் மைக் ஆகட்டும், எது யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லைட்னிங் கனெக்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைக்கை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 3 ஒயர் மூலமாக வந்துட்டு மைக் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவாலியர் மைக் வந்து ஒரு 10 பவுண்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 10 பவுண்ட்ஸ்லேருந்து கிடைக்குது. ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் குவாலிட்டி வேணும்னா நான் ஒரு 1000 ரூபாய் சொல்லலாம். ஒரு டீசென்ட் குவாலிட்டி வேணும்னா ஒரு 20 பவுண்ட்ஸ், ஒரு 2000 ரூபாயிலேருந்து இந்த மாதிரி லெவாலியர் மைக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆமாம், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்போம். அனிதா சொல்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுப்போமான்ட்டு. நான் முக்கால்வாசி எல்லாமே நான் அமேசானில் வாங்கினேன். அகைன் இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக பண்ணலை, பட் இருந்தாலும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒருவேளை நேராக போய் வாங்க முடியும்னா வாங்கிக்கோங்க, பட் கடையில் வாங்கணும், அமேசானில் வாங்கணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த ஸ்ப்ளிட்டர் வந்து இந்த ஆடியோ அண்ட் இது ஸ்ப்ளிட்டர் வந்து இது வந்து ஒரு 7 or 8 பவுண்ட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு. அது கூட சீப்பாகவும் கிடைக்குது, பட் நல்ல குவாலிட்டி வேணும்னா ஒரு 700 rupees கிட்ட இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட்டர். ஸோ இந்த 2 எக்யூப்மெண்ட் இருந்தால் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இது தவிர வந்து கண்டென்சர் மைக்ஸ் அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சீப்பஸ்ட் கண்டென்சர் மைக். இது கண்டென்சர் மைக் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதுக்கு தனியாக வந்து பவர் சப்ளை தேவையில்லை. இது வந்து நீங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற பவர் சப்ளை மட்டுமே அதுக்கு தேவை, இதுக்கு போதும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வெளியில் ரொம்ப போர்ட்டபுளாக இல்லை, நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேச போகிறோம் அப்படின்னு நிறைய நாங்கள் உட்காந்து பேசின வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்டென்சர் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது. இது வந்து ஒரு 20 பவுண்ட்ஸ் கிட்ட இருக்கும், ஒரு 2000 ரூபாய் சொல்லலாம்.
பட் நாங்கள் வந்து அதுக்கப்புறமா ரோட் மைக் வாங்கினோம். ஸோ இந்த ரோட் மைக் வந்து இதுக்கப்புறம் வாங்கினது. இது வந்து ஒரு 70, இது பேர் வந்து வீடியோ மைக்ரோ அப்படின்னு பேர் இதுக்கு. இது ஆக்சுவலாக வின் கவர், இது ரொம்ப பெருசாக இருக்கேன்னு பார்க்கலாம் நீங்கள். பட் இந்த வின் கவர் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் மைக். ஸோ இது வந்து சைஸில் சின்னதாக இருந்தாலும் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் இந்த மாதிரி மைக்ஸ் ஸ்பெஷலி வந்து இந்த பர்டிகுலர் கண்டென்சர் மைக் ரோடோடது வந்துட்டு ஃபோன்ஸில் கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டென்சர் மைக் இது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரோட் மைக்ரோ மைக்கை விட வந்து கொஞ்சம் இது பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். இது நீங்கள் வந்து கேமராவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாவே பெட்டராக இருக்கும். இது வந்து அரௌண்ட் ஒரு 80 pounds கிட்ட இருக்கும், ஒரு 8,000 rupees கிட்ட இருக்கும் இந்த மைக் வந்து. இது வந்து ரோட் மைக்ரோ மைக் அப்படின்னு பேர். இது வந்து கண்டென்சர் மைக். இது தவிர இந்த மாதிரி மைக்ஸ் இருக்கும் சில மைக்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மைக். இது வந்து ஒரு 200 pounds மேலே இருக்கும், ஒரு 250 pounds இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மதிப்பில் சொல்ல போனால் ஒரு 25,000 ரூபாய். இது நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வாங்கினோம். அகெயின் எல்லா மைக்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த டிஆர்எஸ் கனெக்ஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே ஸ்ப்ளிட்டர் போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி ஒரு மைக் வாங்கினாலும். இந்த மைக்ஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர்ட் மைக். ஸோ இதில் வந்து பேட்டரி போட முடியும். நம்ம அந்த பேட்டரி போட்டுட்டு நம்ம அந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்கும், ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த நார்மல் கண்டென்சர் மைக்கை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் ஒரு 10 அடி தூரத்தில் நின்று எடுக்க போகிறீங்க. பட் ஆனால் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபர்ஸ்லாம் நியூஸ் கேமராமேன்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து ஷார்ட் கன் மைக் அப்படின்னு கூட பேர் இதுக்கு. ஸோ இது என்னென்னா ஒரு ஷார்ட் கன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, ஒரு 10-15 அடியில் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கேமராவில் எஸ்பெஷலி இந்த கனெக்டர் வந்து ஒரு கேமராவில் கனெக்ட் பண்ண முடியும். கேமராவில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம் ஈஸியாக. தனியாக அதை பிடிச்சிக்க வேண்டாம், பிடிச்சிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஷார்ட் கன் மைக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க போகிறீங்க, லாங் ஷார்ட்ஸ் நிறைய எடுக்க போகிறீங்க, ஆடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அப்புறமா நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது தவிர வந்து ஆடியோவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நாங்கள் முதல்ல வச்சுருந்த இது வந்து அனிதா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நாங்கள் முதல்ல வச்சுருந்த வயர்லெஸ் மைக் இது வந்து ட்ராவல் பண்ணும்போது எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு விஷயங்கள் காட்டிட்டு இருக்காங்கன்னா ட்ராவல் மைக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயா இது வந்து ஒரு 70-80 pounds இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் நாங்கள் இப்போ வச்சிருக்கிற இந்த வயர்லெஸ் மைக், நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுற இந்த வயர்லெஸ் மைக் வந்து இது அனிதா ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர், ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆல்மோஸ்ட் ஒரு 250 pounds, ஒரு 25,000 rupees கிட்ட இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பேட்டரி போடணும். பேட்டரிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக காலி ஆகிடும். ஏன்னா பேட்டரி வந்து ரொம்ப இந்த மாதிரி வயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் மைக்கு வந்து பேட்டரி வந்து ரொம்ப சீக்கிரம் காலி ஆகிடும். அப்போ இதுக்கு வந்து யூஎஸ்பியில் பவர்லையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி சாக்கெட்டும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டர். இந்த பழைய போயா மைக்ஸை விட இது வந்து கொஞ்சம் பெட்டர். ஸோ இது தவிர வந்து இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யூஎஸ்பிஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்பிளே என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி லெவல் என்ன அப்படின்னு காமிக்கும். ஏன்னா நிறைய தடவை என்ன இருக்குன்னா இந்த எஸ்பெஷலி இந்த போயா மைக்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து அந்த பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்காது. அப்போ நாங்கள் வந்து நிறைய தடவை இல்லை, ஒரு சில தடவை வந்து வீடியோஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா வந்து அந்த மைக் வந்து பேட்டரி போயிருந்திருக்கும். ஏன்னா பேட்டரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கன்சியூம் ஆகும். அப்போ வந்து திருப்பி வந்து ஆடியோ ஃபுல்லாக நாங்கள் வந்து லூஸ் பண்ணியிருப்போம். எய்தர் நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருக்கோம், இல்லை திருப்பி ஃபுல்லாக ரீஷூட் பண்ண வேண்டியிருக்கும். நிறைய அந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் திருப்பி கூட ரீஷூட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டரி நல்லா இருக்கிற மாதிரி டிவைசஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே பேட்டரி இண்டிகேட்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டரிஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி ரீசார்ஜர் வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ நான் அநேகமாக டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் அநேகமாக ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பேக் டு அனிதா. ஸோ நிறைய டெக்னிக்கல் ஸ்டஃப்லாம் ஆனன்னு சொல்லியிருப்பார். பட் ஜஸ்ட் இதை பார்க்குறவங்களுக்கு நான் 2-3 டிப்ஸ் தான் சொல்லான்னு இருக்கேன். இப்போ என்ன வந்து நாங்கள் ஃபோன் மட்டுமே உங்கள் வீட்டில் இருக்குது, இந்த ஃபோனில் தான் நீங்கள் இப்போ யூடியூப் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது மட்டுமே போதும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் அதிலே வீடியோ எடுக்கலாம். மைக்கோட விலையெல்லாம் கேட்டு சில பேர் பயந்துருக்கலாம். ஆனால் ஏன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் மைக் இது போட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. அதுக்காக தான் வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா வந்து சமையல் வீடியோவாக இருந்தாலும் சரி, வெளியில் எங்கேயோ போய் சுற்றி பார்க்குற வீடியோஸாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு
வந்து அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் வச்சு அதுக்கு வாய்ஸ் தனியாக கொடுக்கும்போது நமக்கு மைக் தேவையில்லை. ஸோ வாய்ஸ் நான் கொடுக்கும்போது நிறைய வாட்டி மைக் யூஸ் பண்ணாமல் தான் வந்து வாய்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஃபோனை வந்து நம்ம வாய் கிட்ட வச்சு நம்ம அப்படியே பேசுகிறதுனால அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிடும். அப்போது நமக்கு மைக் தேவையே இல்லை. இன்னொரு வீடியோவில் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுவோம். அதில் வந்து இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி சேர்க்குறன்ற பாட்டை இன்னும் கொஞ்சம் விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் அதான் ஒரு மெயின் டிப். ஏன்னா அப்போவே பேசும்போது நிறைய வீடியோஸில் சவுண்டு கேட்காதனால நல்லா கேட்கணுங்கிறதுக்காக தான் பின்னாடி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வாய்ஸை தனியாக ஆட் பண்ணிக்கலாம் சீனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது ஒரு டிப். இன்னொன்று என்னென்னா வந்து ஆனந்த் வீடியோஸ் எடுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு எங்கள் வீடியோஸ் வரும். எனக்கு அந்த வீடியோட கிளாரிட்டி ரொம்ப பிடிக்கும். எங்களோட வீடியோஸ் எப்படி நாங்கள் வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன்னா மொபைல்லேயே எப்படி வந்து இவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கு என்னென்னா வந்து ஆனந்த் ஒரு ட்ரிக் பண்ணுவார். என்னென்னா இந்த மாதிரி எடுக்கும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே வந்து நான் சரியாக காட்ட மாட்டேங்கிறேன்னு நினைக்கிறது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இது பிக்சரில் இது எப்படி எடுக்கலாம் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு லாக் பட்டன் இருக்கும். முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது வந்து நான் எடுக்கும்போது கரெக்டாக எடுப்பேன், அனிதா எடுக்கும்போது வந்து என்ன டார்க்காகவே எடுப்பாங்க. கேட்டால் நான் டார்க்காக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் லாக் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் வந்துட்டு நிறைய ஃபோன்ஸில் இந்த ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன லைன் வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு லைன் வரும். ஆமாம், அந்த லைனை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம் இந்த லாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த லைட் லாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் அது என்னென்னா, இந்த லைட் லாக் வந்து நீங்கள் மேலே அப்படி தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பிரைட்னஸ் வந்து கூடும். ஸோ நம்ம ரொம்ப டார்க்கான இடத்துல இருக்கும்போது அந்த பிரைட்னஸை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி குறைச்சிக்கலாம். இப்போ வந்து என்னோட கை வந்து டார்க்காக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம திருப்பி இப்படி ஏற்றினோம் அப்படின்னா வந்து அந்த லைட் வந்து டார்க் ஆகும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ஏஎஃப் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி எல்லா ஃபோன்ஸ்லையுமே இந்த ஏஎஃப் லாக் இருக்கும். ஒவ்வொரு ஃபோன்லேயும் மேபி வேறு மாதிரி இருக்கலாம். பட் சிம்பிள் ட்ரிக் என்னென்னா, அந்த கேமராவோட அந்த டிஸ்பிளேக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபிங்கர் அப்படி டச் பண்ணிங்கன்னா அந்த எல்லோ கலர் ஸ்கொயர் ஒன்று வரும். அந்த ஸ்கொயர் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் இப்படி ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லாக் அப்படின்னு காமிக்கும். அதுக்கப்புறம் மேலே அப்படி தூக்குனீங்கன்னா வெளிச்சம் நல்லா வரும். ஸோ எவ்வளோ வெளிச்சம் வெளியே ரொம்ப பிரைட்டாக இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தை குறைச்சிக்கலாம், கரெக்டாக இருக்கும். வெளியே வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து வெளிச்சத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்போ வந்து பிரைட்னஸ் லெவல் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆகும். அப்புறம் வந்து முக்கியமாக வீடியோஸை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஒரு லேப்டாப் வேணுமா, அதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுமா, அது மாதிரி நிறைய பேர் நினச்சிருக்கலாம். அப்படியும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் வீடியோஸை மோஸ்ட்லி நாங்கள் எங்களோட மொபைலில் தான் அப்லோட் பண்ணுறோம். அதனால் வீடியோ நீங்கள் எடுத்து இதிலே சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறமா யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஆப்பை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஒரு பிசியில் உட்காந்து என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே வந்து அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்குள்ளே நம்ம லாகின் பண்ணால் நமக்கு அந்த ஸ்க்ரீன்ஸ்லாம் காட்டும். அதனால் நீங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தேவையில்லை. நம்மளோட எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே அந்த மொபைலுக்கு வருது. அது ஒரு ஐஃபோனாக இருந்தாலும் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் மொபைலில் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இதை எடுத்துன்னு போய் அதை ஒரு பிசியில் போட்டு அதில் போட்டு எடிட் பண்ணோம். நாங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் நாங்கள் அப்படி எடிட் பண்ணதே கிடையாது. எல்லா வீடியோவையும் ஆமாம் தனி டாபிக் எப்படி எடிட் பண்ணுறதை காட்ட போகிறோம். பட் அதுக்கு வேறு டிவைஸ் எதாவது வேணுமா, அதுக்கு ஏதாவது வேணுமான்னு நினச்சிருவாங்க. அதனால் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கும் நீங்கள் போய் பிசிலையோ லேப்டாப்லேயே பண்ண வேணாம். நாங்கள் எல்லா வீடியோஸும் மொபைலில் தான் நாங்கள் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் மொபைல் இருந்தாவே போதும். ஸோ அதிலே பண்ணிடலாம். ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து லேப்டாப்பில் எடிட் பண்ண ட்ரை பண்ணேன். மொபைலில் எடிட் பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுமோ அதை விட எனக்கு 2 மடங்குக்கு மேலே வந்து லேப்டாப்பில் டைம் ஆச்சு. ஸோ அன்றைக்கே நாங்கள் வந்து வெறும் மொபைல் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா எடுக்கிறோம் இல்லை, அதில் அப்படியே இருக்குது. இது ஈஸியாக நம்ம எடிட் பண்ணலாம். நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த எடிட்டிங் வீடியோ ஆனந்த் போடுவார். ஸோ அது பார்க்கலாம். நம்ம இதான் இது 3 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ ஈஸியாக நம்ம வந்து பெட்டர் கிளாரிட்டியோடு எடுக்கலாம், சவுண்ட் நல்லா ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த எடிட்டிங்கும் அப்லோடும் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபோன்லேயே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஏன்னா பெருசாக இது ஆக்க வேணாம், எல்லாருமே கண்டிப்பாக வந்து பயப்படுவீங்க. அதனால் நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து அதுக்கப்புறமா பெரிய லைட்லாம் வச்சுக்கலாம், ஸ்டுடியோ லைட் மாதிரி எதாவது வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இப்போ இல்லாத போது நம்ம என்ன பண்ணணும்னா மெயினாக டே டைமில் வீடியோஸ் எடுத்துக்கணும். வெளிச்சம் வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே எடுத்துக்கணும். வீட்டில் எந்த பக்கம் ஜன்னல் இருக்கோ அங்கே கிளார் அடிக்காமல் அங்கே எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து ஏதாவது வெளியே போய் வாசலில் அந்த மாதிரிலாம் எங்கே லைட் நல்லா கிடைக்குதோ நேச்சுரல் லைட்டில் எடுத்தால் நல்லாவே பளிச்சுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் பண்ணணும். இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் ஃபுல்லாக சுவிட்ச் ஆன் பண்ணி நீங்கள் அப்புறமா லைட்டுக்கு கிட்ட கொண்டு போய் அதை காட்டினீங்க, அதுக்கப்புறம் ஒரு தம்ப்நெயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வரும். ஸோ இருக்கிற லைட்டை நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில். ஏன்னா ரொம்ப பேர் நிறைய யூஸ் பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.